இன்றைக்கி டேஸ்டியான சிம்பிளான மெத்தடில் சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சேமியா பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு டொமேட்டோவும் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி சேமியா உப்புமா செய்து பார்க்க சொல்கிறேன். ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நான் வந்து இந்த 180 கிராம்ஸ் அனில் சேமியா தான் எடுத்திருக்கேன். அது ஆல்ரெடி ரோஸ்டட் தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக ரோஸ்ட் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிற அளவு எல்லாமே இந்த சேமியா 180 கிராம் சேமியா பேக்கெட்டுக்கு தான். ஸோ இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு போட்டேன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா எசன்ஸ் தரும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். சேமியா பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கட்டி ஆகாமல் கொஞ்சம் கொலன்னு இருந்தால் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். நான் காமிச்ச கிளாஸில் 180 கிராம் சேமியாக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த தண்ணி கொதிச்சு வரணும். அப்போ தான் சேமியா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று விட்டாமல் வரும். கொதிச்சு வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே தண்ணியில் முழுகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தட்டப்பட்டு முடிப்போம். ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், தண்ணிலாம் வத்திடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன். அது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.